போய் கீழே குனிஞ்சு இது கைக்கு இவ்வளவு தளவு எட்டுமா இல்ல எட்டாவா அப்படின்னு குனிஞ்சு ஆராய்ச்சி இந்த தண்ணி பார்த்தா நாங்க மேல அடிக்கணும் நாங்க அதனால இது செய்தாலும் இங்க பாக்குறாரு உத்து நீ தண்ணி பார்க்க தேவை முதல்ல கிள்ள தூக்கு முதல்ல பாத்துட்டு அப்படி தூக்கணும் முதல்ல கண்டிப்பா சத்தியமா கண்டிப்பா வளைக்கிறான் வந்த டைம்ல இந்த வில்லுக்கு அதிக பணமா சாதாரணமா நினைச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது இந்த தில்லை எவனும் அனுப்பல சரி இந்த தில்லை எவனும் வரைக்கும் பார்த்தல என்ன பேசுற இருந்தாலும் நாம சக்கரையாக உட்கார்ந்து எவன் வளைக்கிறான் எவன் தாலி கட்டுறான் பார்த்துட்டு சாப்பிட்டு போய் நேரம் சமயம் இந்த விதை வளைந்து பெண்ணை கட்டி கொண்டு போவதற்கு யாருக்கும் பாக்கியம் இல்லை. இதனால் இந்த வில்லை எந்த அரசனும் வளைக்க முடியாது. இந்த கோபதிக்கு கல்யாணம் நடக்காது. ஆனால் இந்த வில்லை வளைந்து எந்த அரசன் கோபதி கல்யாணம் பார்க்கணும். அதாவது இப்போது அஸ்தாபுரத்துக்கு அதிபதியாகிய இவன் சத்தியமா வில்லு வச்சுட்டாருங்க. எத்தனை பேர் வந்தாலும்
நான் போக மாட்ட மாதிரியா கையில ஒரு பிசினஸ் வரும்போது மட்டம் பார்க்கல அந்த கவுரை புடிச்சு இழுக்கிற வர மாட்டேங்குது. இதெல்லாம் முக்கியம் இழுத்து போறான். கவுசியா இதுக்கு முன்னாடி அவளுக்கே இல்ல வில்லியே இவரால போய் தொட முடியல. ஆமா ஐயா வில்லியே அணுக முடியல யாராலையும். தூக்கி விட்டு பார்த்தானே எழுந்திருக்குமா நொடிக்கல வளர்க்கிறேன் பாரடா. சொல்ல மகாராஜா அவனெல்லாம் சும்மா சொல்லிட்டு போறானுங்க நினைச்சேன். நான் ஒரு சிரிச்சிட்டு வச்சாருனால இவனுங்க சும்மா வளரி கிடக்குதுங்க. இதுக்கு சோத்து கட்டு செத்துதுங்க. அடங்காமடி சாகலாம். இல்ல கரிமணி திரும்ப நம்ம கூடக்கடி ஆட்டுறோம். போய் வீட்ல வாசிச்சு பொண்ணத்துக்கு மேல நினைச்சு வந்தியா? இப்படித்தான் வந்தேன். அவனெல்லாம் சொல்லிட்டு போனதை பார்த்தா நிஜமாலுமே இந்த வில்லுக்கு சக்தி அதிகமா தான் இருக்க மாட்டேங்குது. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்? இன்னொரு பார்க்கலாம், இரு முயற்சி எடுத்து பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன் கேளு. நான் என்ன சொல்றேன்? ஆர்பிசாவுக்கு போனமா வீட்டுக்கு வந்தமா கம்பெனிக்கு வேற என்ன பிரச்சனை இல்லை. ஏய், ஓய் தாத்தா தாத்தா இதுலடா அது பிரச்சனை பாக்குது. ஐயான பாயிண்ட் சொல்லி கொடுக்குறாரு மகாராஜாவுக்கு சொன்னது. இது அந்த மாதிரி கிடையாது. எப்படி சாதாரணமா வேலை கிடையாது. நீ மாட்டு வந்த தூக்கிட்டு பெங்களூர் போட்ட இந்த 10 பேர் பட்ட பாடி எதுவும் தெரியும். இந்த அந்த மாதிரி இருந்து தூக்கிட்டு பெங்களூர் போறீங்க. ஓஹோ மஜா முக்கியமான விஷயம். நிறைய சக்தி சாதனம் இருக்குது. பாத்து நான் என்ன சொல்ற கூடா யோகமா கூட்டு ஓடிடலாம். நான் என்ன சொல்றேன்? இல்ல இல்ல 2 முறை முயற்சி பண்ணிட்டா 3வது ஒரு அட்டெம்ப்ட் போட்டுருவான். திரும்ப பெங்களூர் போட போறீங்க. அதாவது பெரிய சொல்றாங்க. ஒரு வாடி கீழே நின்னாச்சு யாரு முடியல இன்னொரு வாடி திரும்பலாம் போறோம். பயம் தெரிஞ்சு போகுதுல. ஓஹோ இந்த புடிச்சு நோக்கி இருக்கு நோக்கியா. பார்வாதிக்கு கூட பொண்ணு வரலடா. ஓ பார்வாதிக்கு கூட பொண்ணு வரணும், முயற்சி எடுக்கணும். ஓ பாத்தியா பாஜாருக்கு சப்போர்ட் பண்றான். பாவா குட்ட பொண்ணு அட ஒரு நாள் தான் வரல தெரியுமா? உன்னை ஜாமீன் நிறைய முயற்சி எடுத்துக்கிறாரு வயசுல. தூக்கி ஜாமீன்ல போடுற உள்ள. விலை வளைக்காம போகணும். செக் போஸ்ட் வந்துச்சுடா. என்ன சொல்றது? 3 வாட்டி ட்ரை பண்ணியாச்சு. கிட்ட கூட போக முடியல. ஒண்ணுல மகாராஜா நீ பாவமா ஆனாதான். இது நம்மளால வளைக்க முடியாதுப்பா. எதுக்கு நம்மளுக்கு இந்த வேலை வேற வேலை? நான் மாட்ட வந்தோமா நான் மூணு காசு போட்டு சோறு ஆகணுமா ஊர் மக்களுக்கு போட்டோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்காங்க. எதுக்கு இந்த வேலை? ஆனால் ராஜா ராஜாக்களே, ஏலம் ராஜா ராஜாக்களே. அவர்கள் சொன்னது போல் ஆ, இந்த வில்லுக்கு அதிக சக்தி தான் இருக்கும் போல இருக்குது. ஆமா ஆமா நம்மளால் இந்த வில்லை வளைக்க முடியவில்லை. ஆ, யார் வளைக்கிறார் என்று பார்ப்போம். பார்க்கலாம். நான் மூணு சோத்தை போய் சாப்பிடலாம். இப்போது சுகுருடைய தம்பியாகிய ஐயோ உற்சாகத்தில் வருகின்றார். புலிவந்தியா, புலிவந்தியா. அவர் கண்டிப்பாக இந்த வளைப்பார். ஏய் புலி வந்தா. சத்தியமா ஏய் சத்தியமா எப்ப வந்துருவாங்க? ஏன்னு கேளு. முகபாடு சொல்லுது. முகபாடு சொல்லுது. இருவா ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். நம்முடைய
பாரதி டீச்சர் காமாட்சி அம்மையாரும் பரமேஸ்வரி அருள் கோகிலா கலையரசி அங்கன்வாடி 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 டீச்சராக நமது அக்னிகுலத்தில் காமாட்சி